கலைமாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி அத்தியாயம் 6 வானதியின் வருகை. தஞ்சை அரண்மனையில் மகளிரின் அந்தப்புறம் அன்று கலகலப்பு மிகுந்து காணப்பட்டது. அரசிளங்குமரிகள் யாவரும் குழுமியிருந்தனர். உத்தமச்சோழ தேவர் நகர இயலாது படுத்த இடத்திலேயே இருப்பதால் பட்டத்து இளவரசி திரிபுவன மகாதேவியார் அரசரின் அருகேயே எந்நேரும் இருக்க வேண்டியதாயிற்று. சிறிய பழுவேட்டரையரின் மகள் மூத்த பஞ்சவன் மாதேவி மட்டும் அந்தப்புரத்தில் தோழிகள் புடைசூழ எப்போதும் இருந்து பாட்டும் கூத்தும் வேடிக்கையும் கேளிக்கையுமாக கழித்து வந்தாள். கலகலப்புடன் அந்த பகுதி காணப்பட்டால் மூத்த பஞ்சவன் மாதேவியார் அங்கு இருக்கிறார்கள் என்று பொருள். பஞ்சவன் மாதேவியார் காலையில் பொழுது புலந்ததிலிருந்து கட்டளையிடுவதிலேயே அவள் காலம் செலவாகிக் கொண்டிருந்தது. கடிகே ஓர் நாளிகை வட்டிலை கொண்டு பொழுது அறிவிக்க பெரும் மணியோசையை எழுப்பும் போதெல்லாம் அவள் பரபரப்பு இன்னும் அதிகமாகும். பழையாறை நகரினின்று இளவரசி வானதி வரப்போகிறாள் என்ற செய்தி எட்டியிருந்தது. பழுவூரினின்று பெரிய பழுவேட்டரையரின் மகள் இளைய பஞ்சவன் மாதேவி வரப்போகிறாள் என்று சிறிய பழுவேட்டரையர் முதல் நாளே தெரிவித்து விட்டார். தாயில்லா பெண், அவளை நீதான் சரிவர கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சிறிய பழுவேட்டரையர் கூறியபோது மூத்த பஞ்சவன் மாதேவிக்கு புரியவில்லை. இனி இளையவளுக்கு பழுவூரில் வேலை இல்லை, தஞ்சை அரண்மனையில் உங்களுடன் இருந்து பழகப் போகிறாள் என்று கூறிய பிறகுதான் மூத்தவளுக்கு புரிந்தது. அந்த புறத்தில் உள்ள பெண்களில் யாரும் அவளை கவனித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காகவே தந்தை இப்படி எச்சரித்திருக்கிறார் என்று அவள் எண்ணினாள். அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிந்து கொள்ள தனக்கு அதிக நேரமாவதை பார்க்கும்போது சிறிய பழுவேட்டரையர் வானதி தேவியையும் குந்தவை பிராட்டியையுமே உதாரணமாக காட்டுவார். மகளே, என் வயிற்றில் நீ என்று அவர்கள் பிறந்திருந்தால் வெகு எளிதாக இன்னும் மகோன்னதமாக விளங்கியிருப்பார்கள் என்று அவர் கூறும்போது மூத்த பஞ்சவன் மாதேவி, ஐயோ பாவம், அவர்கள் பழுவூரில் பிறக்காமல் தஞ்சையில் பிறந்து விட்டார்கள் என்று எண்ணுவாளே அன்றி தந்தையின் கூற்றில் உள்ள மறைபொருளை அறிய மாட்டாள். அசடு என்றால் உன்னைத்தான் சொல்ல வேண்டும். அடி அசட்டு பெண்ணே, உன்னை எதற்காக நான் உத்தமச்சோழ தேவருக்கு மனம் புரிந்தேன் என்று மகளை சிறிய பழுவேட்டரையர் கேட்டார். நான் அழகாயிருந்தேன், அவரும் மிக அழகர், அதனால் திருமணம் புரிவித்தீர்கள் என்று அவரது மகள் தன் முகத்தில் எந்த ஒரு களங்கமும் இன்றி கூறும்போது சிறிய பழுவேட்டரையர் கரம் துடிக்கும், உடல் துடிக்கும். அந்த துடிப்பின் சின்னமாய் கம்பீரமான மீசை துடிக்கும். வேறு எவராவது இப்படி அசட்டுத்தனமாக பேசியிருந்தால் அவர் நடந்திருக்கும் விதமே வேறுதான். மகளின் முதிராத அறிவை எண்ணி தமக்குள்ளே நொந்து கொண்டே அவர் நயமாக தம் மகளுக்கு சகலமும் கற்றுக் கொடுக்க முயலுவார். மகளே, நீ சாதாரண பெண் அல்ல. ஆம் தந்தையே, நான் சாதாரணமானவள் அல்ல. 24 போர்க்களங்களில் 96 விழிப்புண்களைப் பெற்ற பெரிய பழுவேட்டரையரின் இளையவருடைய திருமகள். இந்த மாபெரும் தஞ்சை கோட்டை அதிபரின் திருமகள். இந்த நாட்டிற்கும் அரச குடும்பத்திற்கும் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் புரிய எக்கணமும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று கொற்றவை முன் சபதம் செய்திருக்கும் வேளக்கார படையினரின் தலைவரது மகள் நான். இப்போது இந்த மாபெரும் சோழ நாட்டின் தனாதிகாரியாக மிக கம்பீரமாக தோற்றமுடைய அருமகனார் திருமகள் நான் என்று பஞ்சவன் மாதேவியார் நடிப்புடன் கூறியது கேட்ட பழுவேட்டரையருக்கு சிரிப்பதா சினந்து கொள்வதா என்றே புரியவில்லை. ஐயோ, இந்த பெண் தந்தையின் பெருமை எனும் நிழலில் வாழ விரும்புகிறாளே அன்றி தன் மணாளன் மாபெரும் சோழ சாம்ராஜ்ய அதிபதி என்பதை மறந்துவிட்டாள். பரகேசரி உத்தமச்சோழ தேவரின் அபிமானம் மிக பெற்ற மனைவி என்பதை பெருமையாக கொள்ளாதது ஏன்? தான் சோழ சாம்ராஜ்ய ராணி எனும் பெருமை அவளுக்கு இருந்திருந்தால் தன் வயிற்றில் உதிக்கும் திருமகனை அடுத்து பட்டமேற்ற வழி செய்து கொண்டிருக்க மாட்டாளா? நல்ல வாய்ப்பும் இருக்கிறது. பட்டத்தரசியான திரிபுவன மாதேவியாரின் செல்ல திருக்குமாரனுக்கு தன் பாட்டனாரை போன்ற ஆட்சி முறையில் பற்றில்லை. தன் பாட்டியார் செம்பியன் மாதேவியாருடன் திருத்தலங்களை சுற்றி வருகிறான். ஆகா, என் மகள் வயிற்றில் மட்டும் ஒரு மகன் பிறந்து விட்டால் அந்த ஒரு சிறுவனை கொண்டே சோழ சாம்ராஜ்ய பரம்பரையை நிலைநாட்டுவேன் நான். இந்த அசட்டு பெண்ணுக்கு ஆட்சி, அரசியல், பட்டம் என்று எடுத்து கூறும் பொறுப்பு நம்முடையது என்று எண்ணிய சிறிய பழுவேட்டரையர் அவளுக்கு பல உபதேசங்கள் செய்வார். ஆனால் மூத்த பஞ்சவன் மாதேவியாரின் நினைவு தோழிகளிடம் இருக்கும்.
சிவதிருத்தலங்களில் நடைபெறும் திருவிழாக்களின் மீது இருக்கும். இப்போது இளையவளும் பழுவூரிலிருந்து வருகிறாள் என்றால் அவளுக்கு தந்தையின் திட்டம் ஏதும் பிடிபடவில்லை. தனது கேளிக்கை போக்கிற்கு பங்கம் வராமல் இருந்தால் சரிதான் என்று இருந்தாள். ஆனால் பழையாறையினின்று வானதி தேவி வரப்போகிறாள் என்றவுடன் அவள் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. வானதியை கண்டால் அவள் உள்ளம் துள்ளும். பழையாறையினின்று வானதி தஞ்சை மாநகருக்கு வந்துவிட்டாள். அவள் உள்ளம் இப்போது ஒரு நிலையில் இருப்பதில்லை. தஞ்சைக்கு குந்தவை வருவாள் என்று அவள் எண்ணியே பழையாறையை விட்டு கிளம்பினாள். இளைய பிராட்டியார் அங்கு வரமாட்டார் என்று செய்தி தெரிந்ததால் அங்கு தங்கியிருக்க அவளுக்கு விருப்பமில்லை. நாகைப்பட்டினத்துக்கு அருகே உள்ள திருக்கயிலாயம் எனும் ஊரில் செம்பியன் மாதேவியார் தற்போது தங்கியிருந்து திருப்பணிகளை கவனித்து வருவதை அவள் அறிவாள். அங்கே போய் இருந்து தன் இதயராஜன் திரும்பி வந்து நாகப்பட்டினத்தில் இறங்கும்போது அவரை வரவேற்கலாம் என்ற எண்ணத்துடன் இருந்தாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவள் தஞ்சைபுரிக்கு வருகிறாள். எவ்வளவோ மாற்றங்கள். தஞ்சைக்கு வெளியே பாடி எழுந்திருந்தது. புதிய வீடுகள் கட்டப்பட்டு வந்தன. அயல்நாட்டு வணிகர்கள் பலர் கூடி தங்களுக்கு தனி இடம் அமைத்து வாழ்ந்தனர். பல்லக்கின் பக்கத்திரையில் சிறு இடைவேளி வழியே வானதி வீதியை நோக்கிய வண்ணமே வந்தாள். மக்கள் ஆங்காங்கே கூடி நின்று பேசிக் கொண்டிருந்தனர். சிலர் வானதியின் பல்லக்கை கண்டனர். அவர்கள் முகத்தில் களி பொங்கியது. இளவரசி வானவன் மாதேவியார் வாழ்க வாழ்க, அருண்மொழிவர்மர் வாழ்க வாழ்க என்று மகிழ்ச்சி குரல் எழுப்பினர். வானதிக்கு உடல் புல்லரித்தது. தஞ்சை மக்களுக்குத்தான் தங்கள் மேல் எவ்வளவு அன்பு! 10 வருடங்கள் கழிந்தும் அவர்கள் அன்பு மறவாமல் இருக்கும் பெருங்குணத்தை எண்ணி மகிழ்ந்தாள். அவளுடைய திருமண தினத்தன்றுதான் மக்கள் எவ்வளவு குதூகலமாயிருந்தனர். வீதியெல்லாம் மலர் மாறிதான். தோரணங்களை கட்டத்தான் எத்தனை நேரத்தை செலவிட்டார்களோ. அவர்களுடைய வாழ்த்தொலி தஞ்சைக்கருகே கடல் வந்துவிட்டதோ என ஐயுறும்படி செய்தது. வானதியை வரவேற்க மூத்த பஞ்சவன் மாதேவி வெளியே வந்துவிட்டாள். அடி வானதி, உனக்கு தஞ்சைக்கு வழி தெரிந்ததா என்று அன்புடன் கூறி அவளை அணைத்துக் கொண்டாள். வானதியும் முறுவல் பூத்து முகமன் கூறினாள். நீ நலமா இருக்கிறாயா? உன் தந்தை நலமா என்று குசலம் விசாரித்தாள். வானதி சற்று இளைப்பாறிய பின் அவள் தங்கியிருக்கும் இடத்திற்கு தோழிகள் வந்தனர். ஒருத்தி கையிலேயே முகம் பார்க்கும் ஆடி ஏந்தியிருந்தாள். ஒருத்தியின் கையிலே புது புடவை, மற்றொருத்தியின் கையிலே அணிகலன்கள். சிலர் வண்ணமும் சுண்ணமும் கஸ்தூரி குழம்பும் ஏந்தி வந்தனர். இளவரசி வானவன் மாதேவி வாழ்க வாழ்க என்று மூத்த பஞ்சவன் மாதேவி வாழ்த்தொலி கூற அவர்கள் வானதி இருக்கும் இடம் வந்தனர். இவையெல்லாம் என்ன என்று கேட்கும் பாவனையில் வானதி நோக்கவும், உன்னை அரண்மனை வாயிலில் வரவேற்கும் போது சில முறைகளை மறந்துவிட்டேன். இளவரசிக்குரிய வாழ்த்தொலி கூற வேண்டாமா என்று கூறி நகைக்கவும் வானதியும், ஓ, சோழ சாம்ராஜ்ய அரசி பஞ்சவன் மாதேவி வாழ்க வாழ்க என்று கூறி நகைத்தாள். மூத்த பஞ்சவன் மாதேவி என்று கூறு என்று அவள் திருத்தினாள். மூத்தவளா? அப்படியென்றால் என்று வானதி சந்தேகக்குறி எழுப்பவும் மூத்த பஞ்சவன் மாதேவி கூறினாள். பழுவூரிலிருந்து என் பெரிய தகப்பனார் பழுவேட்டரையரின் புதல்வி வந்திருக்கிறாள். அவள் பெயரும் என் பெயரேதான். இனி அரண்மனையில் வித்தியாசம் தெரிய வேண்டுமே. அதனால் நானே என்னை மூத்த பஞ்சவன் மாதேவி என்று பெயரிட்டுக் கொண்டேன். வானதி கலீரென நகைத்தாள். பெரிய பழுவேட்டரையரின் திருமகளா? அவர்களை நான் பார்க்க வேண்டுமே என்று அவள் கூறினாள். அவளே இப்போது வருவாள். உங்களை எல்லாம் காண்பதற்காகத்தானே அவளை என் தந்தை பழுவூரிலிருந்து வரவழைத்திருக்கிறார்கள். இளவரசர் அருண்மொழிவர்மர் தஞ்சைக்கு வரும்போது அவள் அவசியம் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்றாள் பஞ்சவன் மாதேவி. வானதி அவளை நோக்கி அவளுடைய பேச்சிலே மறைந்திருக்கும் செய்தியை அறிய ஆவலுற்றாள். இளவரசர் வரப்போகிறாரா என்று கேட்டு பேச்சை தொடர்ந்தாள். தேவி, என்ன ஒன்றுமே தெரியாதது போல் கேட்கிறாய்? அவரை வரவேற்பதற்குத்தானே நீயும் இங்கே வந்திருக்கிறாய் என்றாள் பஞ்சவன் மாதேவி. இருக்கலாம். அது மட்டும் காரணமன்று. என் தந்தை இங்கு வந்திருக்கிறார். அவரை காண வந்தேன். இளவரசரை வரவேற்பதென்றால் நேரே நாகைப்பட்டினம் போயிருக்க மாட்டேனா? ஆமாம், எப்போது வருகிறாராம்? வருகிறார் வருகிறார் என்றுதான் கூறுகிறார்கள். எப்போது என்று கூற யாருக்கும் தெரியவில்லை. இன்று கூட அரசரிடம் மந்திர ஆலோசனை நடத்த பல மாராயர்கள் கூடியிருக்கிறார்கள். என் தந்தை வந்திருக்கிறாரா?
தெரியுமா என்று வானதி வினவவும், அப்போது பொன்னிற மேனியனாய் திருநீறு பூசிய வாலிபன் ஒருவன் அங்கு வந்தான். அவன் பஞ்சவன் மாதேவியாரை நோக்கி மெல்லிய குரலில், சித்தி, இங்கு கொடும்பாளூர் இளவரசியார் வந்திருக்கிறார் என அவரை காண கொடும்பாளூர் வேளிர் பூதி விக்ரமகேசரி வந்திருக்கிறார், அதை தெரிவிக்க சொன்னார் என்று கூறிவிட்டு நிலம் நோக்கியிருந்த கண்களை நேரே எதிர்நோக்காமலேயே விரைந்து சென்று விட்டான். அந்த இளம்பெராயத்தானின் தோற்றத்தையே ஒரு கணம் நோக்கி நின்றாள் வானதி. பால் வடியும் முகம், நெற்றியிலே துலங்கும் திருநீரு, கழுத்து வரை தொங்கும் சிகை, காதிலே குண்டலங்கள், கழுத்திலே மணிமாலை, வெண்பட்டு உடுத்தியிருந்தான். மேலே மெல்லிய சிவப்பு நிற போர்வை. அக்கா, யார் இந்த இளைஞன் என்று வினவினாள் வானதி. தெரியாதா உனக்கு? என் மகன். உன் மகனா? ஆம், என் வயிற்றில் பிறந்தால்தான் மகனா? பட்டத்து அரசியின் புதல்வன், செம்பியன் மாதேவியாரின் செல்லப்பேரன். பாட்டியார் அவனை ஒரு கணம் கூட பிரிவதில்லை. அவனுடைய தந்தையோ தன் தந்தையின் பெயரான கண்டராதித்தன் என்றே அவனுக்கு பெயர் சூட்டியுள்ளார். பாட்டி அவனை மதுரன் என்று அன்புடன் அழைக்கிறார்கள். பெண்களைக் கண்டால் அவ்வளவு வெட்கம் அவனுக்கு. ஆனால் அவனுக்கு பெருந்தனத்த அதிகாரிகள் எல்லாம் நட்பினர். பஞ்சவன் மாதேவியார் பேசிக்கொண்டே சென்றார். அப்போது இளைய பஞ்சவன் மாதேவி அங்கே வந்தாள். தன் சகோதரியின் அருகே வானதி நிற்பதை ஒரு கணம் கண்டாள். அதனை கண்டு பஞ்சவன் மாதேவி யோசிக்கலானாள். இவள் யாரா இருக்கும்? ஓ, கொடும்பாளூர் அரசகுமாரி வானவன் மாதேவியா? நம் சிறிய தகப்பனார் கூறினாரே உன் இடத்தை கவர வந்தவள் என்று. அவள்தானோ? அப்பப்பா, கண்கூசும் மேனி படைத்திருக்கிறாளே. வெளிகளை எதிர்நோக்கும் சக்தி நமக்கு இல்லையே. கருநாகந்தான் தலையை சுற்றி அமர்ந்திருக்கிறது என்றல்லவா கூந்தல் இருக்கிறது. என்ன, இரு பவளங்களை உதட்டில் ஒட்ட வைத்துக் கொண்டிருக்கிறாளா? அவளது தோள்கள்தான் எத்தனை அழகு! பெண்ணே கண்டு மோகிக்கும் வடிவு கொண்ட இவளை கண்டு அருண்மொழிவர்மர் கவரப்பெற்றதில் வியப்பேது. தங்காய், என்ன அப்படி விளங்கி விடுவது போல் வானதியையே பார்க்கிறாய்? நெடியோன் குன்றும் முதல் தொடியோள் பவும் வரை பறந்து விரிந்திருக்கும் பொன்னிவள நாட்டின் இளவரசரான அருண்மொழித்தேவரின் கைப்பிடித்த பொற்செல்வி, கொடும்பாள் குலக்கொழுந்து வானவன் மாதேவி இவள் என்று மூத்த பஞ்சவன் மாதேவி இளையவளின் வெறித்த பார்வையை மாற்றக் கூறினாள். வெட்கமும் சிறிது கோபமும் மேலிட்ட இளையவள் தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். வானதி அவளை நெருங்கி அவள் முகத்தை தன்புறம் திருப்பி, பெண்ணே, என்னை கண்டு உனக்கு என்ன வெட்கம்? உன்னை காணவே நான் விரும்பினேன். உன் தந்தை பெரிய பழுவேட்டரையர் இந்த நாட்டிற்கு செய்திருக்கும் சேவைகள் சொல்லில் அடங்காதது. உன் வாழ்நாளில் நீ சீரும் சிறப்புமாக திகழ அந்த விடங்க ஈசர் அருள் புரிய வேண்டும் என்று கூறினாள். இளையவள் கண்களில் நீர் தழும்பியது. கர்வம் பிடித்தவள் என்றும் நம் இடத்தை பிடித்து கொண்டவள் என்றும் வர்ணிக்கப்படும் வானதியா இத்தகைய மென்மையான உள்ளம் படைத்தவள்? ஒரு கணத்தில் வெறுப்பால் முகத்தை திருப்பிக் கொண்டோமே. உலக அனுபவம் என்பது இதுவரை பழுவூர் அரண்மனை மட்டோடு இருந்தது. அது அவ்வளவு சிறியதன்று, மிக பெரியது, மிக மிக பெரியது என்று எண்ணினாள் அவள். அவள் கண்களில் கார்கால மேகம் போல் நீர் தேங்கியது. அந்த சமயம் செம்பியன் மாதேவியார் அங்கு வந்திராவிடில் அவள் கோவென கதறியிருப்பாள். செம்பியன் மாதேவியார் அந்த கூடத்திற்குள் நுழைந்தார். பல நாட்களை வெளியூர்களிலேயே கழித்து அப்போதுதான் அவர் தஞ்சை திரும்பியிருந்தார். வயதின் ஏற்றத்தால் உடலில் முதிர்ச்சி காணப்பட்டது. நெற்றியில் அணிந்திருந்த திருநீற்றுக்கு போட்டியாக தும்பை பூவை போன்று தலைமுடி தோற்றமளித்தது. இது காரும் இல்லாமல் இப்போது கையில் கோல் துணையாக இருந்தது. வானதி மூதாட்டியை வணங்கி எழுந்து நின்றாள். யார்? கொடும்பாளூர் பெண்ணா? வா குழந்தாய், வா. எப்போது வந்தாய்? பழையாறையில் நின்றுதானே வருகிறாய். அங்கே எல்லோரும் நலமா? குந்தவை அங்கே இருக்கிறாளா? காஞ்சியிலா? காஞ்சியில் என்றுதான் கூறினார்கள். எனக்கு கூட காஞ்சிக்கு செல்ல வேண்டும். வழியே கூத்தபிரான் திருநடம் செய்யும் திருச்சிற்றம்பலத்தை காண வேண்டும். முடிவடையாத பொன் வெய்த அந்த விமானத்தை மட்டும் ஒரு முறை கண்டு கழிக்க வேண்டும்.
திருவுளம் எப்படியோ அப்படியே. அந்த பெண் பிடிவாதமாக காஞ்சியிலேயே அமர்ந்து விட்டாளே, அவளுக்கு செய்தி போயிருக்கிறதா அருண்மொழிவர்மன் வரப்போவது பற்றி என்று மூச்சு விடாமல் பேசினார். பேசும்போதே சுற்றுமுற்றும் பார்த்தார். இளைய பஞ்சவன் மாதேவியிடம் குசலம் விசாரித்தார். மூத்த பஞ்சவன் தேவிக்கு விபூதி எடுத்து கொடுத்து விரைவில் குழந்தை பெற ஆசி கூறினார். நல்ல ஆசியாக செய்யுங்கள், ஆண் குழந்தையாக பெறுமாறு ஆசி கூறுங்கள் என்று கூறியவாறு சிறிய பழுவேட்டரையர் அங்கு நுழைந்தார். அவர் கண்கள் ஒருமுறை வானதியை நோக்கின. பிறகு, இளவரசி, தங்கள் தந்தையார் உங்களை காண காத்திருக்கிறார்கள். இப்போது அவர் மன்னர் உத்தம சோழ தேவரிடம் உரையாடிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அங்கேயே கூட செல்லலாமே என்று கூறிவிட்டு செம்பியன் மாதேவியாரை நோக்கி, தேவி, குழந்தைகள் எல்லாம் நாணயச்சாலையை பார்க்க ஆசைப்படுகிறார்கள். இப்போது சில தினங்களாக புதிய நாணயங்கள் வார்க்கத் தொடங்கி இருக்கிறோம். தாங்களும் காண வேண்டாமா என்று கேட்டார். செம்பியன் மாதேவியார் மற்றும் பஞ்சவன் மாதேவிகள் இருவர், சில அந்தரங்க தோழிகள் ஆகியோர் புடைசூழ சிறிய பழுவேட்டரையர் கம்பீரமாக நடந்து மாளிகைக்குள் இருந்த இரகசிய வழியின் மூலம் தங்க நாணயங்கள் வார்க்கும் சாலையை நோக்கி சென்றார். வானதி கூடத்தில் தனியே விடப்பட்டாள். என்னையும் வாவென்று அழைக்க இந்த பழுவேட்டரையருக்கு சொல் இல்லாமலா போய்விட்டது? நாமும் தான் நாணயங்களை பார்ப்போமே, நம்மை தடுப்பது யார் என்று எண்ணிய வண்ணம் சிறிய நேரம் நின்ற அவர்கள் எல்லோரும் போன திசை நோக்கி சென்றாள். மாளிகையின் ஒரு புறத்தே இருந்த சுரங்கப்பாதை வழியே பழுவேட்டரையர் கையில் தீவர்த்தியுடன் வழிகாட்ட பெண்டுகளும் பின்தொடர்ந்தனர். மூதாட்டியாரை நான் மிக தொந்தரவு செய்கிறேன், பொறுத்தருள வேண்டும். இன்றும் நாளையும் தான் இந்த நாணயங்கள் வார்க்கும் வேலை நடைபெறும். பழுவூரிலிருந்து அண்ணனின் மகள் வந்திருக்கிறாள், பார்த்தீர்களா? என் மகள் சோழ சாம்ராஜ்ய ராணி என்றுதான் பெயர். அவள் இன்னும் நாணயச்சாலையை பார்த்ததே இல்லையாம். அதனால் அவளையும் என் மகளையும் அழைத்து போக வந்தேன் என்றார். எனக்கு என்ன சிரமம்? கல்லிலும் மேட்டிலும் முள்ளிலுமாக கடந்து நடந்து சிதிலமாகி அழியும் நிலையிலுள்ள செங்கற்கோயில்கள் அனைத்தையும் கற்றளிகளாக மாற்றி வருகிறேனே. கோயிலை கட்டி கொடுக்கிறேன், அதன் நித்திய பூஜைகள் செவ்வனே நடைபெற வேண்டாமா? அங்கு படும் சிரமத்தை விடவா அதற்கு ஊரிலுள்ளோர் நிரந்தரமாக பொருள் அளித்தால்தானே? அதையும் நானே இறையிலியாக அளிக்க வேண்டியிருக்கிறது என மூதாட்டியார் செம்பியன் மாதேவியார் கூறினார். கிளிங் கிளிங் என்று ஒலி கேட்கத் தொடங்கிவிட்டது. சிற்றுளி கல்லிலே எழுப்பும் நாதம் போல் செம்பியன் மாதேவியாருக்கு தோன்றியது. நூபுரத்தின் ஓசை ஒலிக்க நடனமிடுவது போன்று மாதேவியாருக்கு தோன்றியது. பலத்த காவல் சூழ மாளிகையின் இரகசியமான இடத்திலே அந்த நாணயச்சாலை இருந்தது. நாணயச்சாலையின் இருபுறம் தங்கக் கட்டிகளாக அடுக்கியிருந்தன. ஒருபுறம் பெரும் அடுப்பு தீயை உமிழ்ந்த வண்ணம் எரிந்து கொண்டிருந்தது. அதற்கு தீயை அதிகப்படுத்த ஒருவன் சக்கரம் போன்ற ஒன்றை சுழற்றிய வண்ணம் காற்று வரச் செய்து கொண்டிருந்தான். குழம்பு போல் தங்கம் உருகிக் கொண்டிருந்தது. அதை ஒருவன் பதம் பார்த்து பெரும் அகப்பையில் தங்கக் குழம்பை முகந்து சிறு அச்சிலே வார்த்து கொண்டிருந்தான். மேலே ஒரு அழுத்தமான கருவியால் அழுத்தி ஒவ்வொரு காசாக எடுத்து அறத்தால் மெருகிட்டு கொண்டிருந்தனர். உருவான காசுகள் பட்டுத்துணி விரிப்பில் பரவலாக ஆற வைக்கப்பட்டிருந்தன. பழுவேட்டரையர் கை நிறைய பொற்காசுகளை எடுத்து செம்பியன் மாதேவியாரிடம் நீட்டினார். தேவியார் ஒரு காசை எடுத்து பார்த்தார். தீவர்த்தியின் வெளிச்சத்தில் அந்த மஞ்சள் நிற பொன் நாணயத்தில் புலியின் உருவம் கம்பீரமாக திகழ்ந்தது. உத்தம சோழர் என்று பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. பொற்காசு வெளியிடத் தொடங்கிய பிறகு நாட்டில் பலவித நன்மைகள் ஏற்பட்டதோடு வெளிநாட்டு வாணிபத்திலும் நம் நாடு மிகுந்த பயன் பெற்றிருக்கிறது என்று தனாதிகாரியான பழுவேட்டரையர் கூறினார். பழுவேட்டரையரே, உங்கள் சகோதரர் இந்த நாட்டிற்காகவே வாழ்ந்து நாட்டிற்காகவே உயிர் நீத்திருக்கிறார்கள். 7 தலைமுறைக்கும் ராஜவம்சம் உங்கள் வம்சத்துக்கு கடமைப்பட்டிருக்கிறது. உங்கள் மகளுக்குத்தான் என்ன தெய்வ பக்தி, என்ன தெய்வ பக்தி! இனி கோயில் நிபந்தங்களாக பொற்காசையும் கொடுக்கலாம் என்று மாதேவியார் கூறினார். வெளியுலக தொடர்பு இல்லாத அந்த இடத்திலும் குளிர்காற்று எங்கிருந்தோ வீசியது. இனிய காற்று வீசுகிறதே, எப்படியப்பா என்று பஞ்சவன் மாதேவியார் கேட்டாள். அதோ பார் சாளரம், அதற்கு பின் வெண்ணாற்றங்கரை இருக்கிறது, அதனால் குளிர்ந்த காற்று வீசுகிறது என்று கூறிய பழுவேட்டரையர் கண்கள் அந்த சாளரத்தையே நோக்கின. அவர் காண்பதற்கு சற்று முன்புதான்
அந்த நாணயச்சாலையில் பணியாற்றும் ரவிதாசனின் சகோதரன் பரமேஸ்வரன் பொற்காசுகள் அடங்கிய பையை அந்த சாளரம் வழியே வெளியே போட்டுவிட்டு வந்தான். அவன் பொற்காசுகளை வெளியே எடுத்துச் செல்ல அந்த சிறு சாளரத்தை பயன்படுத்தினான். வெகு உயரத்தில் இருக்கும் அந்த சாளரத்தின் மேல் ஏற அவன் வழியை கண்டுபிடித்திருந்தான். இருளான பகுதியில் இருந்த அந்த சாளரத்தருகே அவன் இருந்தபோதுதான் பழுவேட்டரையரும் அரசகுல பெண்மணிகளும் அங்கே வந்தனர். திடீரென அங்கிருந்து இறங்கினால் ஐயமிழும் என்பதற்காக சற்று நேரம் மூச்சு விடாமலேயே இருந்து பழுவேட்டரையர் கவனம் கை நிறைய இருக்கும் காசுகளின் பேரில் இருந்தபோது கீழே இறங்கிவிட்டான். அதுவரை சாளரத்தை அவன் மறைத்திருந்தான். அடைபட்டிருந்த சாளரம் தடை விலகியதால் குளிர்ந்த காற்றை அங்கு அனுப்பியது. அந்த சாளரத்தை நோக்கிய வண்ணம் பழுவேட்டரையர் இருக்கும்போது சுரங்க வழியாக நாணயச்சாலைக்கு வர இறங்கிய வானதிக்கு இருளில் திக்கு திசை தெரியவில்லை. மெல்ல மெல்ல தட்டுத்தடுமாறி நடந்தாள். அவள் உடலெங்கும் வியர்த்தது. இதயம் படபடவென அடித்து கொண்டது. அதோ அந்த சிறு பொந்தின் வழியாக ஏதோ வெளிச்சம் தெரிகிறதே. வானதி அந்த இடைவெளி வழியே எட்டி பார்த்தாள். சற்று தொலைவில் ஒரு பெரும் மண்டபம் தெரிந்தது. அங்கே யாரோ நடமாடும் ஓசை கேட்டது. தீவர்த்தியை பிடித்து கொண்டு யாரோ நிற்கிறார்கள். அவர் அருகே சிறிய பழுவேட்டரையர். அவருடன் வந்த பெண்டீர்கள் எங்கே? அவர்கள் நின்ற இடம் சோழ சாம்ராஜ்யத்தின் பொக்கிஷ நிலவரை. அந்த இடத்துக்கு வரும் வழி சோழ சாம்ராஜ்யத்திலே குறிப்பிட்ட ஓரிருவருக்குத்தான் தெரியும். சிறிய பழுவேட்டரையர் தனாதிகாரியாக பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு ஊமைகளையும் செவிடர்களையும் தான் காவல் வீரர்களாக நியமித்தார். மலைமலையாக பொன்வெள்ளி ஆபரணங்கள் குவிந்து கிடந்தன. இளைய பிராட்டி குந்தவை தேவி அந்த நில அறையை பற்றி முன்பு கூறியிருக்கிறாள். அங்கே போக முடியாது என்று சொல்லி இருக்கிறார். போனவர்கள் எவரும் திரும்பியதில்லை என்றும் கூறியிருக்கிறாள். பராந்தக சோழர் காலத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட வைர வைடூரிய ஆபரணங்கள் ஏராளமாக கிடப்பதை பிராட்டி கூறியிருக்கிறாள். எத்தனையோ தலைமுறைகளுக்கு பயன்படும் நிதிக்குவியல் அங்கு குவிந்திருப்பதை தெரிவித்திருக்கிறாள். பல நாட்டு மன்னர்களின் இரத்தின கிரீடங்கள் அங்கு கிடப்பதையும் அவர்களின் வைடூரியம் பதித்த வாள்கள் அங்கு மழுங்கி கிடப்பதையும் செப்பு நாணயங்கள் பாசை பிடித்து கிடப்பதையும் தெரிவித்திருக்கிறாள். எல்லாவற்றையும் விட அந்த நிலைவரைக்குள்ளே உள்ள மற்றொரு இரகசிய அறையில் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு தேவேந்திரன் அளித்த பரிசுகள் புதைக்கப்பட்டிருப்பதையும் ரகசியமாக கூறியிருக்கிறாள். ஏனக்கா இவ்வளவு செல்வத்தையும் பூமிக்கடியில் புதைத்து வைப்பதில் என்ன பலன் என்று வானதி குந்தவையை கேட்டாள். குந்தவை அதற்கு நேரடியாக பதில் கூறாமல், வானதி, நீ ஒன்று இப்போதே செய்வதாக வாக்களிப்பாயா என்று மாற்று கேள்வி கேட்டாள். நீங்கள் கூறி நான் எந்த காரியத்தையாவது தட்டியிருக்கிறேனாக்கா? அடி போடி சாகசக்காரி, நீ மறுத்தவற்றையெல்லாம் நான் விரல் விட்டு கூறட்டுமா? இப்போது சொல்வதை செய்வதாக ஒப்புக்கொள்கிறாயா இல்லையா? எதை 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 அக்கா நான் மறுத்தேன்? சரி, இப்போது சொல்லுங்கள், செய்கிறேன். நீ பட்டத்து ராணி ஆனவுடன் இந்த நிலவரையில் உள்ள செல்வங்கள் அனைத்தையும் மக்களுக்காக செலவிட வேண்டும் என்று அருண்மொழிக்கு யோசனை கூறுவாயா? அக்கா, மிக நல்ல யோசனைதான். 100 லட்சம் 1000 லட்சம் என்று நவரத்தின கோயில்களை பயனின்றி இருக்க விடக்கூடாதுதான். அதை எப்படி செலவு செய்ய முடியும்? ஏன் முடியாது? அக்கா, தங்களிடம் நான் முன்பு செய்த சபதத்தை மறந்து விட்டீர்களா? நான் தங்கள் தம்பியோடு சமமாக அமர்ந்து பட்டத்து அரசியாக அங்கம் வகிக்க மாட்டேன் என்று. வானதி, ஏதோ வேடிக்கையாக செய்த சபதத்தை வாழ்நாளில் நிலைநாட்டவா போகிறாய்? இந்த நவரத்தின குவியலை தீர்க்கவாவது ஒரே ஒரு நாள் அரசியாக இரேன். அக்கா, நாம் அந்த பொக்கிஷ அறையை பார்க்க வேண்டாமா? எத்தனை விதமான நிதியங்கள் அங்கு இருக்கின்றன என்று காண வேண்டாமா? அந்த சமயம் தனாதிகாரியாக பெரிய பழுவேட்டரையர் இருந்தார். குந்தவை வாயை பொத்திக்கொண்டு, ஐயோ, நிலவரைக்கு மட்டும் போகக்கூடாது. அங்கே போகும் யாரும் எவரும் திரும்புவதில்லை. பழுவேட்டரையரின் கெடுபிடி அதிகம். அதனுடன் அந்த நிதி குவியலை பார்த்தால் நாம் அங்கேயே மயங்கி விழுந்து இறந்து விடுவது நிச்சயம். நம் இதயம் தாங்காது என்று கூறினாள். இளைய பிராட்டி தடுத்த அந்த பொக்கிஷ நிலவரையை இப்போது காண்கிறோம். முழு இடத்தையும் பார்க்காவிட்டாலும் இந்த இடைவெளி வழியே பழுவேட்டரையரின் அருகே இருந்தவன் பிடித்திருந்த தீவர்த்தி ஒளியில் பொக்கிஷாரையின் ஒரு பகுதி தெரிந்தது. நவரத்னங்கள் ஒளியில் பிரகாசித்தன. அந்த பிரகாசம் பலப்படியாக தோன்றியது. நாகசர்ப்பத்தின் கண்களைப் போன்றிருந்தது. புலியின் தீக்கக்கும் விழிகளைப் போன்றிருந்தது. காட்டுப்பூனையின் பயங்கர தணற்கண்களைப் போன்று காட்சி அளித்தது.
மின்மினி பூச்சிகள் லட்சோப லட்சம் அங்கு அமர்ந்திருந்து நித்தியவாசம் செய்வன போல் தோன்றியது. அங்கே நின்றிருந்த பழுவேட்டரையரும் அந்த தீபத்தை பிடித்திருந்த வீரனும் பேசிய வார்த்தைகள் அரைகுறையாக கேட்டன. உத்தமச்சோழர் ஆட்சி காலத்தில் பழுவூர் நக்கன் பெருந்தொண்டாற்றி அவரது அபிமானத்தை பெரிதும் பெற்றான். அவன் கங்க மண்டலத்தில் உள்ள குவளாலபுரத்திலிருந்து வந்து பழுவூரில் தங்கியவன். பெரிய பழுவேட்டரையர் கருத்தை கவர்ந்த அந்த இளவீரன் படிப்படியாக உயர்ந்து பொக்கிஷச்சாலையின் அதிகாரியாக நியமிக்கப்பட்டான். குவளாலமுடையான் அம்பலவன் பழுவூர் நக்கனான அவன் சேவையை பாராட்டி விக்கிரம சோழ மாராயன் என்ற பட்டப்பெயர் அளித்து உத்தமச்சோழர் பாராட்டினார். அவனை விக்கிரம சோழ மாராயன் என எல்லோரும் அழைத்தனர். அடர்ந்த மீசையும் உயர்ந்த நெற்றியும் திரண்ட தோள்களும் உடைய அவன் சற்று குள்ளமாக இருந்தாலும் காண்போர் அஞ்சும் தோற்றம் உடையவனமாயிருந்தான். ஆனால் அவன் இதயமோ பூ போன்று மிக மென்மையானது. மாராயா என்று சிறிய பழுவேட்டரையர் சுற்றும் முற்றும் நோக்கிவிட்டு அவனிடம் பேசத் தொடங்கினார். அதிக நேரம் இங்கு உன்னுடன் இன்று என்னால் பேச முடியாது. செம்பியன் மாதேவியார் நாணயச்சாலையில் கோயிலுக்கு தேவையான ஆபரணங்களையும் அணிகலன்களையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது கிடைத்த நேரத்தில் உன்னிடம் இந்த அவசர செய்தியை தெரிவிக்க வந்தேன். நாணயச்சாலை, பொக்கிஷச்சாலை, பாதாள நிலவரை, பாதாள சிறைக்காவல் எல்லாம் மிக கவனத்துடன் இருக்கின்றனவா? ஆமையா, காட்டு கூட என் அனுமதியின்றி நுழைய முடியாது. பாதாள சிறைக்காவல் பொறுப்பு மட்டும் என்னிடம் இல்லை. உன்னிடம் இல்லாவிட்டாலும் உன் மற்ற காவல்களை கடந்ததானே பாதாள சிறைக்கு செல்ல வேண்டும். நாணயச்சாலைக்கு வந்து பொக்கிஷ அறையை கடந்து வேங்கை கூண்டை கடந்துதானே பாதாள சிறைக்கு செல்ல வேண்டும். அதனால் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். எனக்கென்னவோ கடந்த சில தினங்களாக நாணயச்சாலையின் என்றும் பொற்காசுகள் களவு போவதாக சந்தேகம் தோன்றுகின்றது. மாராயன் படபடப்பாக பேசக்கூடியவன். சட்டென்று அவனுக்கு முன்கோபம் துள்ளி வரும். எதிரே எவர் இருப்பினும் தூக்கி எறிந்து பேசிவிடுவான். அடுத்த கணம் அவன் கோபம் தணிந்து நீரிலிட்ட காய்ச்சிய இரும்பு போல் ஆகிவிடுவான். சிறிய பழுவேட்டரையரை தவிர வேறு எவராவது இப்படி கூறியிருந்தால் அவன் சும்மா இருந்திருக்க மாட்டான். ஐயோ, பொறுத்தருள வேண்டும். அப்படி செய்தி கேள்விப்பட்டிருந்தால் அதற்கு ஆதாரம் இருக்காது என்றான். சிறிய பழுவேட்டரையர் துள்ளி திரும்பினார். இடைவெளி வழியே கவனித்துக் கொண்டிருந்த வானதி தன்னைத்தான் அவர் பார்த்து விட்டாரோ என்று அஞ்சி முகத்தை இழுத்து கொண்டாள். ஆதாரமா? மாராயா, கவனம் இருக்கட்டும். யாரிடம் பேசுகிறாய் தெரியுமா? சந்தேகம் உறுதிப்படாமல் நான் பேச மாட்டேன். பொற்காசுகள் பாண்டிய நாடு செல்கின்றன. தொண்டி துறைமுகத்தில் இப்போது புதிய முத்திரை இடப்பட்ட நாணயங்களை யவனர்களுக்கும் சீனர்களுக்கும் கொடுத்து அதற்கு மாற்றாக பல பண்டங்களை பெறுகிறார்களாம் சிலர். அது மட்டுமா, அனிருத்த பிரம்மராயர் ராமேஸ்வரத்தில் பல நாட்களை கழித்தவர். நேற்று வந்தார். அவருடன் நாட்டு வளப்பங்களை பற்றி உரையாடிக் கொண்டிருந்தேன். மன்னர் உத்தமச்சோழர் புதிய நாணயத்தை எடுத்து பெருமையுடன் பிரம்மராயரிடம் காட்டினேன். அவர் புன்முறுவலுடன் அமைதியாக தன் இடுப்பில் செருகியிருந்த பையிலிருந்து அதே போன்ற நாணயத்தை எடுத்து நீட்டினார். ஐயோ, இது என்ன ஆபத்து? சதிகாரர்கள் இங்கே இருக்கிறார்களா? அதற்குத்தான் எச்சரிக்க உன்னை இங்கு அழைத்தேன். நான் பெரும் சந்தேக குணம் படைத்தவன். யாரை சந்திப்பேன் என்று தெரியாது. இன்று நாணயங்கள் வெளியே கள்ளத்தனமாக செல்கின்றன. நாளை பாதாள சிறையில் உள்ள வந்தியத்தேவனை பறந்தோடினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆமாம், அந்த வானர் குலத்து பிள்ளை எப்படி சிறையில் வாழ்கிறான் என்பதை காண வேண்டுமே என்று சிறிய பழுவேட்டரையர் கூறியதும் வானதிக்கு குப்பென வியர்த்து விட்டது. காற்று அதிகம் புகாத அந்த இருட்டு பாதையில் நின்றதால் அவள் தலை சுழன்றது. வந்தியத்தேவன் இங்குதான் இருக்கிறான் என்பது கேட்டதும் அவள் உடல் படபடத்தது. இங்குதான் என்று அவள் முணுமுணுத்தவாறு சுவரோரமாகவே மெல்ல பிடித்த வண்ணம் நடந்தாள். அவளுக்கு சட்டென ஒரு வழி தென்பட்டது. படிக்கட்டுகளும் இன்னும் எங்கோ இறங்கி பிறகு மேலே ஏறின. சற்று தடுமாறினாள். அவள் பாதம் மடங்கியது. சுண்டு விரல் கூட எதிலோ மோதி வலித்தது. இரத்தமும் வந்திருக்கும். அச்சமயம் எங்கிருந்தோ ஓர் உருமல் சப்தம் கேட்டது. கிர் என்ற சப்தம் கேட்டது. வௌவால்கள் படபடவென அடித்து ஓடும் ஓசை எழுந்தது. அதைத் தொடர்ந்து யாரோ முணுமுணுக்கும் குரல் கேட்டது. அதோ வெளிச்சம் தெரிகிறது. வந்துவிட்டோம். நாணயச்சாலைக்கு
அப்பாடா, பிழைத்தோம். நாம் ஏன் திடீரென இம்மாதிரி காரியத்தில் தலையிட்டோம்? நமக்கெதற்கு இந்த செய்கையெல்லாம்? இப்படி எவரும் அழைக்காமலா நாணயச்சாலையை போய் பார்க்க வேண்டும்? இன்னும் சில காலம் பொறுத்திருந்தால் அவருடன் வந்து பார்க்கலாமே. வீரர்கள் தீவத்தியுடன் முன் செல்ல கம்பீரமாக அவர் நடப்பார். அவரோடு இந்த சுரங்கப்பாதையில் செல்லலாம். சற்று அவர் உடலோடு ஒட்டித்தான் இங்கு செல்ல வேண்டிய இன்பக் கட்டாயம் ஏற்பட, இருளை நீ வழி செய், இக்கட்டான இடமே நீ வழி செய். அவர் என் கரங்களை கெட்டியாக பிடித்து கொள்வார். அவர், வானதி பயமாயிருக்கிறதா என்பார். ஆமாம் என்று தலையாட்ட வேண்டும். அப்போதுதான் இன்னும் சற்று நெருக்கமாக நம்மை அணைத்துக் கொள்வார். கடல் கடந்த நாடுகள் எல்லாம் சுற்றி திரும்பிய பிறகு அவர் ஸ்பரிசத்திலே புது கவர்ச்சி இருக்கிறது. அப்பப்பா, நம் உடல் ஏன் இப்படி நடுங்குகிறது? மயிர்கூச்சம் ஏன் எழுகிறது? அவரது கைவிரல்கள் என் கைவிரல்களோடு பின்னி பிணைந்திருக்கின்றன. அவை என்ன கூறுகின்றன? அவை என் இதயத்திற்கு ஏதோ செய்தி கூறி அனுப்புகின்றன. அந்தரங்க பாஷை பேசுகின்றன. அரியணை எதற்கு? வெண்குற்ற குடை எதற்கு? மென்பஞ்சு மலரணை எதற்கு? இப்படியே இருண்ட சுரங்கப்பாதையிலேயே இருந்து விடலாமே. வேண்டுமென்றால் இங்குள்ள சுரங்கச் சிறையிலே இருந்து விடலாம். அதெப்படி முடியும்? முன்பே நான் தான் அவரது இதயச் சிறையில் இருக்கிறோமே. பாதாளச் சிறையில் அந்த வானர்குல வீரர் என்றோ வாடுகிறார். அந்த பாதாளச் சிறையில் இருக்கும் வீரரை இன்னும் நம் அரசர் விடுதலை செய்யவில்லையா? உடனே விடுதலை செய்ய கட்டளையிடுவோம். நம்மால் எப்படி கட்டளையிட முடியும்? அவர் சிறிய தந்தை உத்தமச்சோழர் என்றோ செய்ய வேண்டும். யோசிப்போம் யோசிப்போம். வானதியின் சிந்தனையூடே திடீரென்று ஒரு பயங்கர சப்தம் கேட்டது. ஹோ ஹோ கர் புர் ஹோ என்ற சப்தம். இதென்ன கர்ச்சனை? புலியின் உருமலா? நாணயங்கள் குலுங்கும் ஒலி. நூபுரத்தின் ஒலி போல் இருக்கும் என்பார்களே. பெண்கள் பேசுவது போல் இருக்கும் என்பார்களே. நாணயச்சாலையை காண வந்த அந்த மகளிர் குழுவினர் கூட சிரிக்க காணோமே. விளக்கு ஒளியை காணோமே. ஒரே கானகத்தின் சாயலாக இருக்கிறதே. நாம் நடந்து நடந்து அடர்ந்த காடுகளுக்கு வந்து விட்டோமோ? ஐயோ, எங்கே வந்து விட்டோம்? அதோ அதோ பலமான இரும்பு கம்பிகள். கண்களே, நீங்கள் காண்பது உண்மையா? மங்கிய வெளிச்சத்தில் நீங்கள் காண்பது பேருண்மையா? என் அக்கா இளைய பிராட்டி குந்தவை தேவியின் மனங்கவர்ந்த வல்லவரையர் வந்தியத்தேவரை கண்களே, நீங்கள் காண்பது மிக மெய்தானா? அவரே பார்க்க வாய்ப்பேற்படால் அந்த வீரரை கண்களே நீங்கள் கண்டுவிட்டீர்களோ? மிக நன்று. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின் வானர்குல வீரரை பார்க்கிறோம். இந்த நிலையிலா பார்க்க வேண்டும்? பழியேற்று பாதாளச் சிறையில் திக்கற்று துணையின்றி வாடும் அவரை இந்த நிலையிலா பார்க்க வேண்டும்? அக்காவிடம் போய் அவரை பார்த்ததை பற்றி கூற வேண்டும். கூறுவோம் கூறுவோம். மறுபடியும் கர் பொர் கர் என்று சத்தம் கேட்டது. அதென்ன வேங்கையின் பசி நிறைந்த உருமலா? ஐயோ, அதென்ன வந்தியத்தேவரின் சிறைக்குள்ளேயே வேங்கையும் இருக்கிறதே. அவர் அவர் அதோ வேங்கையுடன் கட்டி தழுவுகிறாரா அல்லது கட்டி புரளுகிறாரா? அவரை கொல்வதற்கு அந்த காலாந்த கண்டர் சிறிய பழுவேட்டரையர் இப்படியும் சதி செய்கிறாரா? கடல் கடந்த நாடுகளிலிருந்து இளவரசர் திரும்பி வருவதற்குள் வந்தியத்தேவரை தீர்த்து கட்டிவிட விரும்புகிறாரா? இப்படி கொடூரமான செய்கை எங்கோ கண்காணா நாட்டில் நடக்கும் என்று அக்கா குந்தவை கூற கேட்டிருக்கிறேன். எங்கோ 1000-10,000 காத தூரத்தில் இருக்கும் நாடொன்றில் சிங்கத்துடன் வீரனை கட்டிப்பிடித்து சண்டையிடச் செய்து வேடிக்கை பார்ப்பார்கள் என்று கூற கேட்டிருக்கிறேன். சிவபக்தி மிகுந்த சோழ நாட்டிலும் இத்தகைய சித்திரவதை எப்படி வந்தது? புலியின் கூர்மையான நகங்கள் அவருடைய உடலுக்கு ஊறு செய்யுமே. நரம்பை சதையை பீத்து குதறிவிடுமே. இதை காணவா நான் வந்தேன்? வேண்டாம் வேண்டாம், திரும்பி போய் விடுகிறேன். அக்கா அக்கா, அப்பா, ஐயோ அப்பா, இந்த மாதிரியான பயங்கரமான காட்சிகளை எல்லாம் இனி நான் காணவே மாட்டேன். குழந்தை போல் வானதி விம்மினாள். உலகமெல்லாம் போற்றி மதிக்கும் வீர திருமகனை பெற்று மகிழப் போகும் அந்த சிறந்த பெண்ணல்லாள் விம்மினாள். அந்த பாதாளச் சிறைக்கு இயற்கையாய் வந்து கொண்டிருந்த ஒலியுடன் இப்போது தீவர்த்தியின் ஒளியும் சேர்ந்தது. வேறு திசையினின்று யாரோ வரும் காலடி ஓசை கேட்டது.
சின்ன பழுவேட்டரையரும் விக்ரமமாராயனும் அங்கு வந்து கொண்டிருந்தனர். இன்னும் சில நேரத்தில் அந்த தீவர்த்தியின் ஒளி வானதியின் மேல் தெளித்து அவள் அங்கிருப்பதை புலப்படுத்திவிடும். இளவரசி அங்கு ஏன் வந்தாள், எப்படி வந்தாள் என்று கேள்விகள் எழும். இளவரசியே திரும்பி போய்விடு. ஆனால் இளவரசி வானதி ஆடாமல் அசையாமல் அந்த குறுகிய பாதையில் கல்லோடு கல்லாக நின்றாள்.